இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஷாலும் சுந்தர்சியும் ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து இணைஞ்சிருக்கிறது நமக்கு தெரியும். அந்த படத்தோட டைட்டில் டீசரை வந்து இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த டைட்டில் டீசர் என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சுந்தர்சி, நம்ம விஷால், நம்ம ஹிப்ஹாப் தமிழா அந்த 3 பேரும் வந்து திருப்பி வந்து ரீஜாயின் ஆகுறாங்கன்னு சொன்னோன்னே இந்த படத்துக்கு வந்து வேறு லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் கிளம்பிச்சு. இப்போ இன்றைக்கி வந்து இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேறு லெவல் ஃபேமிலி என்டர்டெய்னருக்கான ஒரு ஜானரில் அடித்து இறக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு வந்து புருஷன்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்காரு. இந்த டீச்சரோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு சீரியலில் வந்து நம்மளோட யோகி பாபு நடிச்சிருக்கிற மாதிரியும், அதில் அவர் டைலாக்காக புருஷனாக இருக்கிறது முக்கியம் இல்லை, புருஷனாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் டைலாக் சொல்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நம்மளோட விஷாலுக்கும் தமன்னா வீட்டுக்கும் வர மாதிரியும் வந்துட்டு இந்த டைலாகை சொல்லிட்டு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம விஷால் வந்து மாப் போட்டுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு ஜன்னல்லேருந்து யாரோ வர மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. டீ போடையில் வந்து அவங்க நிறைய பேர் அடித்து தும்சம் பண்ணுறாரு. எப்படி வந்து அந்த விக்ரம் படத்துலலாம் நான் வெளியே காட்டின முகம் வேறு, ஆனால் என் ஒரிஜினல் முகம் வேறுன்னு சொல்லிட்டு எப்படி வந்து அவரோட முகத்தை மறைப்பாரோ அந்த மாதிரி ஒய்ஃப் கிட்ட நல்லவராகவே காமிக்கிறாங்க. ஆனால் வேறு லெவல் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த டீச்சரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவன் வந்து சர்க்கரை 1/4 ஸ்பூன் போடுங்க அப்படின்னு சொல்லல, காலை உடைக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதுக்கான டைமிங்லாம் வேறு லெவலில் இருந்தது. குறிப்பாக இந்த படத்துக்கு நம்ம ஹிப்ஹாப் தமிழாவோட பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக இந்த ஃபன் எலமெண்ட்டோட ஒரு ஆக்ஷன் பிளாக்கு தேவையான அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இதாக இருந்தது. சுந்தர்சியும் நம்மளோட விஷாலும் வந்து இந்த படத்தில் வந்து 3வது தடவை வந்து சேர்ந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆம்பளையில் வந்து நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன், அப்புறம் இப்போ வந்து புருஷன் படத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க. உங்கள் காம்போவே வந்து ஒரு டெட்லியான காம்போ. குறிப்பாக வந்து ஃபன் எலமெண்ட்லாம் ஆம்பளையில் சூப்பராக இருக்கும். குறிப்பாக சந்தனம் காமெடி வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தில் அதே மாதிரி நம்ம யோகி பாபுவோட காமெடியை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம தமன்னாக்கும் நம்மளோட விஷாலுக்கும் செம கெமிஸ்ட்ரி இருக்கும். அது இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். அரண்மனை சீரீஸில் வந்து இப்போ வந்து நம்ம தமன்னாவை திருப்பி வந்து கூப்பிட்டு வந்துட்டார். அரண்மனை 4 வந்து ஒரு நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் ஆச்சு. அதனால் இப்போ வந்து இந்த காம்பினேஷனுக்கு வந்து எதிர்பார்ப்பு வேறு லெவலில் இருக்குது. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சுந்தர்சி வந்து நம்மளோட தலைவரோட படத்தில் வந்து இணைய வேண்டியது, ஆனால் சில கருத்து வேறுபாடுனால இந்த படத்தில் வந்து சுந்தர்சி விலகிட்டாங்க. உடனே இந்த படத்தோட ப்ராஜெக்டை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட்டும் வந்து நம்ம சுந்தர்சியோட ஒரு வேறு லெவல் படமாக இருக்க நம்ம காத்திருப்போம். ஏற்கனவே வந்து மதராஜாவும் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு வேறு லெவல் சக்கப்போடு போட்டுச்சு. அந்த கவுண்டோடு சேர்த்தா இது 4வது படம். அந்த படம் வந்து ஒரு வின்டேஜ் விஷாலையும் நம்மளோட சுந்தர்சியையும் கொண்டு வந்து கொடுத்துச்சு. இப்போ இந்த படம் எப்படி இருக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீச்சரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த படத்தில் என்ன எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்து கிரியேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.